ஹலோ ஆஸ்பிரன்ஸ். டுடே டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த முகலாய பேரரசர்கள் அப்படின்றது நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஆர்டர் நமக்கு கேட்கலாம் நிறைய வாட்டி. அப்போ இது ஈஸியாக அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னும் போது நம்ம தலைவர் வழியில் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாட்ஷா அப்படின்னும் போது BHAJSA, B ஃபார் பாபர், H ஃபார் ஹுமாயூன், A ஃபார் அக்பர், J ஃபார் ஜஹாங்கீர், S ஃபார் ஷாஜகான் அண்ட் A ஃபார் அவுரங்கசீப். இப்போ இவங்களுடைய ஒரு குட்டி குட்டி ஃபேக்ட்ஸ் ஒன்று பார்த்துருவோமா? பாபர் அப்படின்னும் போது 1526 இருந்து 1530 வரையும் இருப்பாரு. முகலாய பேரரசை உருவாக்கியவரே இவர் தான். இவருடைய பையன் அப்படின்னு பார்க்கும்போது ஹுமாயூன் அவர்கள் இருப்பாங்க. 1530 இருந்து 1540 வரைக்கும் இருப்பாங்க. பிறகு மறுபடியும் 1555 to 56 வரையும் ஒரு வருஷம் இருந்திருப்பாரு. மீண்டும் பேரரசை மீட்டெடுத்திருக்க டைம் பீரியட் தான் அந்த ஹுமாயூன் பண்ணது. நெக்ஸ்ட் அக்பர் அப்படின்னு பார்க்கும்போது 1556 இருந்து 1605 வரையும் இருந்திருப்பாரு. இவர் ஃபாலோ பண்ண 2 முக்கியமான கொள்கைகள் அப்படின்னா மத சகிப்புத்தன்மை, நெக்ஸ்ட் நிர்வாக சீர்திருத்தங்கள், இதுதான் அக்பர் சம்பந்தப்பட்டது. நெக்ஸ்ட் ஜஹாங்கீர் அப்படின்னு பார்க்கும்போது 1605 இருந்து 1627 வரை இருந்திருப்பாரு. கலை மற்றும் இலக்கிய புரவலர் அப்படின்வாங்க இவரை. நெக்ஸ்ட் ஷாஜகான் அப்படின்னு பார்க்கும்போது 1627 இருந்து 1658 வரை இருந்திருப்பாரு. தாஜ்மஹால் மற்றும் கட்டிடக்கலையுடைய நிபுணர்னே யாருன்னா இந்த ஷாஜகான் தெரியாத ஆள் யாருமே இருக்க மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து அவுரங்கசீப் அப்படின்னு பார்க்கும்போது 1658 இருந்து 1707 வரை இருந்திருப்பாரு. பேரரசை உச்ச நிலைக்கு கொண்டு சென்றவர் யாருன்னா இந்த அவுரங்கசீப் அவர்கள் தான். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.